ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீகாக் ஃபெதரில் கொம்பு டிசைன் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஹாஃப் லோடு ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் லோடு ஸ்டிச் அப்படிங்கிறது ஒரு சைடு மட்டும் முடிச்சு வந்த மாதிரி இருக்கும், மற்ற சைடு வந்து பட்டன் ஹோல் போடுவோம் இல்லையா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக புல் பண்ணி போடுவோம், அந்த மாதிரி தான் போடுவோம். அதான் ஹாஃப் லோட். இதே லோடிங் ஸ்டிச் அப்படின்னா ரெண்டு சைடு நம்ம லாக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஹாஃப் லோட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த கொம்பு டிசைன் மாதிரி இருக்கிறதுல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே இழுத்து கொண்டு போயிட்டு அதை கீழே இருக்க நூல் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சி இழுப்போம். அப்போ வந்து அது வந்து டைட்டாக லாக் ஆகிக்கும். ஆனால் இந்த ஹாஃப் லோடு போடும் பொழுது அந்த மேலே கொண்டு வர லூப்பை வந்து நம்ம டைட்டாக இழுக்கக்கூடாது, அப்படியே லூஸாக விட்டு அதுக்கப்புறம் நம்ம புல் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாட்டு மாதிரி கிடைக்கும். அதை பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. மேலே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம எப்பயும் போடுற லோடிங்கை விட இந்த ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எம்போசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். எதனால் அப்படி வருது அப்படின்னா நம்ம அந்த லூப்பை வந்து லூஸாக விட்டு அதுக்கப்புறம் ஒரு லூப் எடுத்து அதுக்கப்புறம் கீழே இழுக்கும்போது இப்போ பாருங்கள் ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்மளுக்கு வந்து ஹாஃப் லோடாக அப்படியே எம்போசிங்காக முடிச்சா வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே அப்படியே ஒரு லூப் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த லூப்பை டைட்டாக இழுக்காமல் அப்படியே கீழே இன்னொரு லூப் எடுக்கிறோம். அதை தான் பேக்கில் அப்படியே கொண்டு வந்து டைட் பண்ணுறோம். அப்படி டைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு முடிச்சு விழும். இதுதான் ஹாஃப் லோடு ஸ்டிச். அடுத்த ஸ்டிச் நம்ம பார்க்கும்போது ஃபுல் லோடு பார்ப்போம். அது வந்து ரெண்டு சைடுமே லாக் பண்ணுவோம். அது பேடட் லோடுன்னு சொல்லுவோம். இடையில த்ரெட்டு கொடுத்தும் ஃபில் பண்ணுவோம். அது வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து ஹாஃப் லோடு எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா புரியும். கீழே வர வர நம்மளுக்கு அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இழுத்துகிட்டே போனோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வரும். பாருங்கள், மேலே இருக்க லூப்பை வந்து நம்ம லூஸாக விட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த லூப் எடுக்கிறோம். அதை அப்படியே பேக்கில் கொண்டு போயிட்டு ஒரு சின்ன லாக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லூப் எடுத்து லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லூப் எடுத்து லாக் பண்ணுறோம். இதுதான் ஹாஃப் லோடு ஸ்டிச். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான். வெறும் பட்டன் ஹோலில் தான் அதை நம்ம வந்து ஒரு லூப் மாதிரி எடுத்து நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். இதெல்லாம் நிறைய கொம்பு டிசைன் போடும் பொழுது ஃபுல் ப்ளவுஸுக்கும் கொம்பு டிசைனாக போட்டு இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் ப்ளவுஸுக்கு இது மாதிரி கொம்பு டிசைன் போடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஆரி டியூட்டோரியல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஏதாவது டவுட் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட்லேயும் உங்களுக்கு என்ன டவுட், எந்த ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போது அந்த கொம்பு டிசைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் முடிக்கும் பொழுது நம்ம as usual எப்பயும் போடுற மாதிரி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்க ரெண்டு கொம்பு டிசைனும் நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். எண்ட் நாட் எப்படி போடணுங்கிறது நம்ம டியூட்டோரியலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஆரி ஸ்டிச்சுக்கு வந்து எண்ட் நாட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எண்ட் நாட்டு அண்ட் செயின் ஸ்டிச் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு நாட்டு வந்துட்டு மற்ற சைடு வந்து அப்படியே கொடி டிசைன் மாதிரி வந்துடும்.